தயவு செஞ்சு இந்த வீடியோவை முழுசா பாருங்க. என்னோட வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு கவர் பண்ணியிருக்கேங்க இந்த வீடியோவில். தலைப்பு என்ன வைக்கிறதுன்னு தெரியலனா இந்த வீடியோவை முழுசா பாருங்கன்னு வச்சிடுறேங்க. இன்னைக்கு என்னோட சமையலெல்லாம் பார்த்து என்ன இப்படி சமைக்கிற அப்படின்னு நினச்சிக்காதீங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும் ட்ரை பண்ணியிருக்கேன். வரகரிசியை எடுத்து நல்லா கழுவுறேங்க. லாஸ்ட்டாக வாங்கிட்டு வந்த வரகரிசியில் நிறைய அழுக்கு இருக்கும். அதை கழுவ நிறைய அழுக்கு தண்ணி வந்துக்கிட்டே இருக்கும். இது பரவாயில்லைங்க, கொஞ்சமாக தான் அழுக்கு இருக்குது. நைட்டுக்கு தாங்க இப்போ செஞ்சிட்ருக்கேன். 2 தடவை நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு இப்போ அடுப்பில் வச்சுட்டேங்க. உப்பு கொஞ்சம் போட்டு வச்சுட்டேன். இதுக்கு சைடிஷ் ஒன்று பண்ண போகிறேங்க. இதுக்கு தான் நீங்கள் டென்ஷன் ஆவீங்கன்னு நினைக்கிறேன். 2 உருளைக்கிழங்கு எடுத்துக்கிட்டேங்க. அதை நல்லா தோல் சீவி கழுவி வச்சுக்கிட்டேன். என்னோட வாக்கரில் நான் நின்ன மாதிரியே இந்த பொட்டேட்டோவெல்லாம் நான் கட் பண்ணிக்கிறேங்க. என்னால் என்ன முடியுதோ, எது கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அதை தாங்க நான் செஞ்சிட்ருக்கேன். அது டேஸ்ட்டாக வரும் அப்படின்றது நான் செய்யலை. இன்றைக்கி இல்லை, நீங்கள் வீடியோ பார்த்து ஆரம்ப நாட்கள்லேருந்து நான் அப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா நான் வீடியோலாம் போடுறதுக்கு முன்னால் இருந்தே ரொம்ப பலகீனமாக தாங்க இருந்தேன். நான் பொட்டேட்டோ அதிகமாக வாங்குறதே இல்லைங்க. சின்ன பையன் சொன்னான், எவ்வளோ நல்லாகுதில்ல பொட்டேட்டோ சாப்பிட்டு அப்படின்னு சொன்னான். அதனால தான் நேற்று பெரிய பையனை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். நான் வீடியோவில் கூட காட்டியிருப்பேன். நான் பொட்டேட்டோவை கட் பண்ணி முடிக்கிறேங்க. வரகு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இந்த சமையல் செய்கிறதுக்கு 20 நிமிஷம் தாங்க ஆச்சு. கொஞ்சம் கஞ்சி திக்காயிருச்சு, அதனால கொஞ்சம் தண்ணி கலந்து விட்டேங்க. பொட்டேட்டோவை கட் பண்ணிட்டேன். இப்போ இதை எப்படி செய்ய போகிறேன்றதை நீங்கள் பாருங்கள். பொட்டேட்டோவை கட் பண்ணினதுக்கப்புறம் கழுவி எடுத்தோன்னா அதில் இருக்கிற அந்த ஸ்டார்ச் எல்லாம் வெளியேறிடும். இதை நல்லா அலசிட்டு கடாயில் எடுத்து போட்டுக்கிட்டேங்க. இப்போ நீங்கள் நினச்சிருக்கலாம் எண்ணெய் ஊற்றி நான் சமைக்க போகிறேன்னு. ஆனால் அப்படி இல்லைங்க, தண்ணி ஊற்றி தான் சமைக்க போகிறேன். அதுக்குள்ளே கஞ்சி வெந்துருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு கஞ்சி. இப்போ உருளைக்கிழங்க மூடி போட்டு வேக வைக்கிறேங்க. இங்கே பாருங்கள், ஃப்ளாஷ் லைட்டை அடிச்சிருக்கேன். எவ்வளோ மஞ்சளாக தெரியுது. அதை ஆஃப் பண்ணதுக்கப்புறம் எப்படி லைட்டாக தெரியுதுன்னு பாருங்கள். கொஞ்சமாக மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், உப்பு 3ஐயும் போட்டு நல்லா வேக வச்சுக்கிறேங்க. அதில் கொஞ்சம் சீரகமும் போட்டிருக்கேன். அவ்வளோதான், தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன். ஆனால் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு பாருங்கள். பொட்டேட்டோ பார்க்குறதுக்கே அழகாக இருக்குல்லங்க. காலையில் வச்ச சாம்பாரில் கொஞ்சம் மிச்சம் இருந்ததுங்க. அதை தான் இப்போ நாங்கள் யூஸ் பண்ணிக்க போகிறோம். சௌச்சவும் பாசிப்பருப்பும் போட்டு இந்த சாம்பார் வச்சுருந்தேங்க. என் சாம்பார் மெத்தடு தான் தெரியுமே, குக்கரில் அப்படியே எல்லாத்தையும் ஒன்றா போட்டு வேக வச்சுட்டேங்க. இப்போ சின்ன பையனை சாப்பாடு போட்டு வை அப்படின்னு சொன்னேன். அவங்கிட்ட நான் இந்த அளவுக்கு போடு அது இதுன்னு எதுவுமே நான் சொல்லலைங்க. அவனா என்ன பண்ணுறான்னு நான் வீடியோவில் அப்படியே கவர் பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு ரொம்ப பசி இருந்ததுனால சாப்பாடை ரொம்ப வேகமாக போட்டாங்க. இப்போ போட்டது அவனுக்குன்னு நினச்சேன், ஆனால் அவன் பெரிய பையனுக்கு போட்டு வச்சிருக்காங்க. பெரிய பையன் சாப்பாடு போடுறப்ப சாப்பாடு செஞ்சிடக்கூடாதுன்னு நினைப்பான். ஆனால் சின்ன பையன் கொஞ்சம் சீக்கிரமாக போடணும் அப்படின்றதுனால கொஞ்சம் அலட்சியமாக போடுற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஏன்னா ஒரு சில இடங்கள்ல சிந்திருச்சு, அதனால அந்த மாதிரி சொன்னேன். 3 பேருக்கும் எப்படி அளவு பிரிச்சிருக்கான்னு பார்த்தீங்களா? நான் எதுவுமே சொல்லலை, பக்காவாக பிரித்து அழகாக போட்டுட்டாங்க. நீட்டாக கஞ்சி அழகாக ஊற்றி எல்லாருக்கும் போட்டு வச்சுட்டாங்க. இப்போது சாம்பாரை ஊற்ற போகிறான். இந்த சாம்பாரை காலையில் சாப்பிட்றப்போ ஒரே இனிப்பாக இருந்ததுங்க. நல்லாவே இல்லை, கொஞ்சம் கூட நல்லா இல்லைங்க. ஆனால் பசங்க சாப்பிட்டுட்டு போனாங்க. இதுக்கு எந்த சைடிஷும் நான் காலையில் வைக்கலைங்க. இந்த சாம்பார் மட்டும்தான். இதில் சௌச்சவ் 1 கிலோ கட் பண்ணி போட்டிருக்கேங்க. பையனோட ஸ்பீடுக்கு என்ன காரணம் தெரியுமாங்க? அந்த பொட்டேட்டோ தாங்க. அந்த பொட்டேட்டோவை பார்த்தா இவனுக்கு எப்படி ஒரு சந்தோஷம் வரும் தெரியுமா? ஏன்னா இவனுக்கு நிறைய டயட் ஃபுட்டே ஃபாலோ பண்ணியாச்சு. சின்னவனுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு கேட்டால் பொட்டேட்டோவும் பூரியும் பிடிக்குங்க. ஆனால் அதுதான் நான் அதிகமாக செய்கிறதே இல்லை. இந்த சாப்பாடெல்லாம் நான் கிச்சனில் வச்சு நானே போட்டிருந்துருக்கலாம். பாவம் பையனை போட வச்சுட்டேன். போட்டு கொடுத்துருந்தா அவன் பாட்டுக்கு அழகாக உட்காந்து சாப்பிட்ருப்பான். ஏங்க, நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா? என்னால் இப்போதைக்கு இப்படி தாங்க வீடியோ கவர் பண்ண முடியுது. நான் ஒரு வேலை செய்கிறத விட அதை வீடியோவாக கவர் பண்ணுறப்ப தான் ரொம்பவே கஷ்டப்படுவேன். இந்த அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறதுக்கு காரணம் ஏதாவது ஒரு இன்கம் வரணும் அப்படின்றதுக்காக தான். நீங்கள் ஒரு வீடியோவை எந்த ஸ்கிப்பும் பண்ணாமல் அப்படியே முழுசாக பார்த்துட்டிங்கனாலே போதும். எல்லாராலேயும் முடியாது, ஆனால் எவ்வளோ பேர் நினைக்கிறீங்களோ அவங்க எனக்காக இதை செய்யுங்க. லைக் பண்ணுறது, கமெண்ட் பண்ணுறது, ஷேர் பண்ணுறது, ஹைப் பண்ணுறது எல்லாமே முக்கியம்தான். அதையும் எனக்காக பண்ணிடுங்க. பையன் பாருங்க, ஃபைனலாக உருளைக்கிழங்க எவ்வளோ சந்தோஷமாக பரபரன்னு போடுறான்னு. அது ஒட்டிக்கிருச்சு. நான் எதுவுமே சொல்லலை, அவனாவே கையில் வலிச்சு விட்டுட்டு அழகாக போட்டு க்ளீனாக போட்டு முடிச்சிட்டாங்க. எதுவுமே மிச்சம் வரல. 3 பாத்திரத்தில் இருந்ததையும் அழகாக பிளேட்டில் போட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டான்.
பையனுக்கு அவ்வளோ பசிங்க, அதனால தான் இவ்வளோ வேகம். அவ்வளோதாங்க, இப்போ உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டான். அதில் ஒரு வேலை பண்ணுறான் பாருங்க. பெரியவனோட பிளேட்ல இருந்து கொஞ்சம் உருளைக்கிழங்கு அவன் பிளேட்ல போட்டு எடுத்து வச்சு சாப்பிட்றான் பாருங்க. பெரியவன் படிச்சிட்டு இருந்தான். சாப்பிட்ட கூப்பிட்டதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டாங்க. இந்த சாப்பாடு நல்லா இருக்கும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா, நல்லா இருக்காதுன்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதா? ஆனால் இந்த சாப்பாடை சாப்பிட்றப்போ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. அந்த சாம்பார் காலையில் சாப்பிட்றப்போ நல்லாவே இல்லைங்க, ஆனால் இப்போ சூப்பராக இருந்ததுங்க. இந்த வரகு கஞ்சிக்கு பொட்டேட்டோவோட சேர்த்து சாப்பிட்றப்போ வேற லெவல்ல இருந்ததுங்க. என்கிட்ட பெட்டல்ஸ் வாங்கினவங்களுக்கு ஒரு டிப்ஸுங்க, நல்லா ஹீட் பண்ணிட்டு அப்படியே விட்டுட்டோன்னா பால் மாதிரி உருண்டையா அப்படியே வந்து விழுங்க. இதுதான் வந்து மொட்டுக்கு அடுத்த ஸ்டேஜுங்க. இதை நம்ம ஹீட் பண்றப்போ நல்லா நம்ம ஹீட் பண்ணிட்டோம்னா இந்த மாதிரி பால் மாதிரி உருண்டையா வந்து விழுந்துருங்க. இப்போ மொட்டு டைப் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது எல்லாத்தையுமே சேர்த்து இப்படி பிடிச்சு விட்டுட்டோம்னா இதுதாங்க மொட்டு. இமீடியட்டாவே அது செட் ஆயிரும். ஏன்னா அந்த ஹீட்ல அப்படியே செட் ஆயிருங்க இமீடியட்டாவே. ஏன்னா ஒரு பெட்டல்ஸ்ல 4 விதமா ஜாஸ்மின் மேக் பண்ணலாங்க. மொட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ் இதுதாங்க. இப்போ நம்ம ஹாஃபா மலர்ந்த மல்லிகை லைட்டா ஹீட் பண்ணிட்டு விட்டுறணுங்க. இதை எதுவுமே நம்ம பண்ண தேவையில்ல. ஷேப் வேணும்னா லைட்டா வந்து நம்ம கொடுக்கலாங்க. அயன் பாக்ஸை நல்லா ஹீட் பண்ணால் மொட்டுக்கு அடுத்த ஸ்டேஜ். அயன் பாக்ஸில் லைட்டாக ஹீட் பண்ணோன்னா இந்த மாதிரி ஹாஃப் மொட்டு நமக்கு கிடைக்குங்க. சிங்கிள் லேயரில் மலர்ந்தது பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இதை கட்டி வைக்கிறப்போ ரொம்ப அடர்த்தியாக தெரியுங்க. இதையே நம்ம டபுள் லேயர்லேயும் பண்ணிக்கலாங்க. டபுள் லேயருக்கு 2 பூ ஹீட் பண்ணணுங்க. ஒரு பூவை ஹீட் பண்ணிட்டு அந்த பூக்குள்ள இன்னொரு ஹீட் பண்ண பூவை நம்ம வைக்க போகிறோம். அதுதான் டபுள் லேயரில் செய்யறதுங்க. இதை தான் அடுக்கு மல்லின்னு சொல்லுவாங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். இந்த டபுள் லேயரில் பண்ணுற பூவை நம்ம 100 பெட்டல்ஸ் நீங்கள் வாங்கினீங்கன்னா 50 ஃப்ளவர்ஸ் தான் வரும். ஆனால் நான் இதுக்கு முன்னால் காட்டின அந்த சிங்கிள் லேயரில் பண்ண எல்லா ஃப்ளவர்ஸுமே 100 பெட்டல்ஸ் வாங்கினா 100 ஃப்ளவர்ஸ் கிடைக்குங்க. என்கிட்ட பெட்டல் ஸ்டெம் 2மே கிடைக்குங்க. விருப்பம் இருக்கிறவங்க மேலே தெரிகிற நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. இந்த மலர்ந்த சிங்கிள் லேயர் பூ ரொம்ப அழகா இருக்குல்லங்க. இது மலர்றதுக்கு கொஞ்சம் முன்னால ஸ்டேஜுங்க. இதுவுமே ரொம்ப அழகா இருக்குல்லங்க. இதுக்கடுத்து நீங்க பார்க்க போறது தான் மொட்டு. இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜுங்க. இதுவுமே அழகா இருக்குல்ல. இது எல்லாமே நீங்க வீட்லயே நீங்க செஞ்சுக்கலாம். என்கிட்ட பெட்டல்ஸ் வாங்கி நீங்களே செஞ்சுக்கலாம். ஒவ்வொரு டைப்பும் பாருங்க எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குன்னு. இதெல்லாம் நீங்களும் கத்துக்கிட்டு பிஸ்னஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா மேலே தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. நான் ஆன்லைன் கிளாஸும் எடுக்கிறேங்க. பசங்க தூங்கிட்டாங்கங்க. 2 நாளா எண்ணெயில வெந்தயம் ஊறிட்டு இருக்கு. டியூப்லைட் நிழல் தெரியுதேன்னு கையை வச்சு மறிக்கிறதுக்கு ட்ரை பண்ணேங்க. இப்போ இதை நல்லா ஃபில்டர் பண்ணிட்டேங்க. எண்ணெயை வடிகட்டிட்டேங்க. சின்ன பையனுக்கு சுடுதண்ணி காய்ச்சி வச்சுட்டேன். நேற்று ஊற வச்சுருந்தேன் இல்லைங்க கேழ்வரகு, அது எந்த அளவுக்கு முளைச்சிருக்குன்னு செக் பண்ணிட்டு உங்களுக்கும் காட்டணும்னு வீடியோலையும் கவர் பண்ணியாச்சுங்க. எண்ணெய் காலியாயிருச்சுங்க. அதனால 1/2 லிட்டர் செக்கு எண்ணெய் கடலை எண்ணெய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இவ்வளோ மஞ்சளாக இருக்கே, இப்படி தான் இருக்குமாங்க எண்ணெய்? இன்னைக்கு காலையில் செஞ்சதையும் வீடியோவில் கவர் பண்ணி இதில் ஜாயின் பண்ணியிருக்கேன். தயிர் சாதம் தான் இன்னைக்கு செஞ்சேங்க. சும்மா தலை தயிர் சாதம் செஞ்சுருக்கேன் பாருங்க. ஒரே ஒரு மிளகாய் மட்டும் காரத்துக்கு போட்டு தாளிச்சிருக்கேங்க. பசங்க சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு கிளம்பிட்டாங்க. எனக்கு அதிகமாக கால் வலி, இடுப்பு வலி, முதுகு வலி இருந்ததுனால என்னால் இந்த சாப்பாடை செய்கிறதே ரொம்ப திணறலாக போச்சு. அதான் எந்த சைட் டிஷ்ஷும் செய்யலைங்க. பசங்களும் சந்தோஷமாக நல்லா இருக்குன்னு சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.